வணக்கம்டா புள்ள டீம் ஃபன் vlog உள்ள. என்னடா இது பனியன் ஆடு மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. முக்கியமான இடத்துக்கு போறோம். தம்ப்நெயில் பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலுமே நீங்க என்னென்ன விஷயம்லாம் நடக்குதுன்னு சொல்லி வீடியோவை வெயிட் பண்ணி ஃபுல்லா பாருங்க. மஜ்ஜாவா ஒன்று பண்ண போறோம். ஆனா இவனுங்களுக்குலாம் தெரியாது. இவனுக்கு தெரியும், லைட்டா தெரியும். இவனுக்கு வந்து எதுவுமே தெரியாது. என்னவா இருக்கும் நீ நினைக்கிற? இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு விஷயம் பண்றதுக்காக நம்ம ரியாக்ஷன் நினைக்கிறேன். சும்மா பீச்ல வச்சு ரியாக்ஷன் எது கொடுக்குறோம். எந்த ரியாக்ஷன்? இந்த ட்ரெஸ் போட்டா பெனியன் இல்ல, அது பனியன். பெனியனா? ராம்நாடுக்காரன் நிறுவிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். நானும் ராம்நாடுக்காரன் தான். ஆனா இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன். பெனியன்லாம் பனியன்லாம் இல்லை. சொல்லு பாய். சும்மா ரியாக்ஷனுக்காக அப்படிதான் நினைக்கிறேன். ஒரு விஷயத்துக்கு போறோம், நம்ம ஒரு விஷயத்துக்கு மஜாவா ஒரு விஷயம் பண்ண போறோம். அச்சீவ் பண்ண போறோம். அச்சீவ் பண்ணிட்டோம் வாழ்க்கையில. அது அச்சீவ்மெண்ட் நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ஒரு ட்ரீம் சொல்லலாம். ஒரு ட்ரீம், ஒரு மிடில் கிளாஸ் பசங்களோட ட்ரீம். ஒரு மிடில் கிளாஸ் பையனுக்கு என்ன ஒரு முக்கியமான ஒரு தேவையா இருக்கும்? ஒரு ட்ரீமா என்ன இருக்கும்? அவனுக்கு என்னடா ட்ரீம் இருக்கும்னு நினைக்கிறேன்? ஃபர்ஸ்ட் ஃபோன் வாங்குறது இருக்கும். அது நம்ம எல்லார்கிட்டயே இருக்கு. பைக் கூட இருக்கு நம்மள்ட்ட. எல்லா வீட்லயும் இருக்கு. டிஸ்பா எடுத்தாச்சு எல்லாமே. நிறைய இருக்கு. தெரியல. இதுதான் உன்னோட ட்ரீமா? பைக் ஃபோன் தான் உன்னோட ட்ரீம்? இப்போ நம்மளுக்கு நார்மலா இருக்கிறோம்னா நம்மளுக்கு தேவைப்படணும்னா இதுதான் நம்மளுக்கு. சரி, உனக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். இன்னைக்கு ஒரு பைக்கு டெலிவரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஒரு பைக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கோம். இன்னைக்கு தான் டெலிவரி, அதோட டெலிவரி தான் நம்ம இப்போ போகிறோம். ஸோ இதில் என்ன ஹைலைட்னா, நம்ம இதே காஸ்டியூமோட தான் இப்போ டெலிவரிக்கே போகிறோம். எல்லாரும் பைக் டெலிவரிக்கு கோட் ஷூட் போட்டு மாசா போவாங்க. ராக்கி பாய் பிஜிஎம்லாம் போட்டு அப்படியே இப்படி வெறியா வருவாங்க. இது நம்மளோட இதான். பைக் தானே ஜாக்கெட்டு, சேஃப்டி அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பீங்க. எதுவுமே இல்லை. நண்டு பிராண்ட் பயிலகடா கொடூரமா வாசோ. பாய் உண்மையா பாய் இந்த டெலிவரி எடுக்க போறோம். லிங்கி இதே காஸ்டியூம் தான். இப்போ அப்படியே வீடியோ முடிச்சிட்டு அப்படியே போறோம் டெலிவரி எடுக்கிறதுக்கு. உன் கெஸ்ஸரா என்ன வண்டியா இருக்கும்? டப்புனு உசைனை யாராவது இப்ப பார்த்தாங்களோ பிச்சைக்காரனுங்க நினைச்சு காசு போட்டு போயிடுவாங்க. இப்ப யாராவது வந்து போட்டு போறாங்களா? செம்ம சிரிப்பாயிடும்ல. உள்ள சிச்சுவேஷனுக்கு எடுத்து வச்சு அவன் இன்னும் திருந்தலமாமா. கெஸ் பண்ற பைக்கை நீ சொல்லு. எல்லாம் போட்டுருவானா ஒரு ஓல்டு மாடல் டியோ அந்த மாதிரி எடுக்க போறோம் நினைக்கிறேன். ஏன் டியோ எடுக்கணும்னா இந்த மாதிரி காஸ்டியூம் தான் போடணுமா? டியோவை பத்தி என்ன தெரியும் உனக்கு? அது என்ன மாதிரி வண்டி தெரியுமா? 30 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு நாங்க சுத்தாத இடமே இல்ல. 30 ரூபா? ஏய் உண்மையா பாய், நாங்க 20 ரூபாய்க்குலாம் பெட்ரோல் போட்டிருக்கோம் டியோல. இப்போ இல்ல, இவன் எல்லோ கலர் டியோ வச்சிருப்பான். 10வது படிக்கும் போது வாங்கணும். ஆமா, எங்க நியர்பை இருக்க எல்லா ஸ்கூல் கிட்டயும் போய் சுத்திட்டு இருப்போம். கேர்ள்ஸ் ஸ்கூல்லே நானே ஒன்று இருப்போம். அப்பவே நாங்க ஃபேமஸ். கவ்யா என்ன கண்டுக்காம போற? எங்க பேர் தெரியாட்டி கூட மஞ்சள் டியோன்னா எல்லாருக்குமே தெரியும். கண்ணு ஏன்டா அடி ஸ்பைடர்மேன் மாதிரி வச்சுட்டு பேசுறோம்னு நினைக்காதீங்க. அங்க காட்டு பை. சூரியன் டைட்டா அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ், கண்ணுக்கு நேரா அடிக்குது. சன்னு வந்து நல்லா சுண்ணுன்னு அடிக்குது கண்ணுல. ஸோ அதனால கண்ணே திறக்க முடியல. அதனால இப்படி வச்சு பேசிட்டு இருக்கோம். சொல்றா, நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்கண்ணா. ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா? என்னடா இவன் ஒரு கெஸ் இல்லனா டியோ கியோன்றா இவன். தெரிஞ்ச R15 எதுவும். சரி, எதுவும் 3 வண்டி நீ சொல்லு. 3 வண்டி. R15 தான் சொல்லிட்டே இருந்தேன். என்டார்க்கு ஆடிட்டு இருக்கேன். சரி, அப்புறம் ஆக்டிவான்னு நினைக்கிறேன். ஆக்டிவா? சரி சரி சரி, ஓகே. அவன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இவன் ஆடிட்டு இருந்தானா, சாதிக் பாய் வந்து வேலைக்கு போறதுக்காக ஆக்டிவா கேட்டுட்டு இருக்காரு. பசங்களை லைட்டா ப்ரெஷர் போட்டுட்டு இருக்காரு. வண்டியை பிடிச்சி கொடுங்க டப்புன்னு டைட்டா ஒரு வண்டி அப்படின்னு. அவருக்கு என்ன நார்மலா வண்டியா போனா இன்ஜின்ல எல்லாம் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க. ஒருத்தர் எடுத்துட்டு வந்தாரு பாய் வண்டியை. போய் பாக்குற ஆக்டிவா சூப்பரா இருக்கு பாய் வண்டி பாருங்கன்றாரு. பார்த்தா இன்ஜின் மட்டும் லைட்டா பிரிச்சு, இன்ஜின்ல பிரிஞ்சிருக்கு. இன்ஜின்ல பெயிண்ட்ல அடிச்சு கிடக்கு பெயிண்ட். பார்த்தா எடுத்துட்டு போற வழியிலே சீஸ் ஆயிடுச்சா வண்டி. சிக்கலாயிடும். அப்படிலாம் ஆயிடக்கூடாது. நிறைய டைம் அந்த மாதிரிலாம் ஆயிருக்கா ஒரு சில பேருக்கு. ஆமா, முதல்ல வண்டியோட அப்படிதான் ஆச்சு. நாங்க ஈஸியார் எடுத்துட்டு வரும்போது நீனும் தானே இருந்த. ஷூட் வரலான்னு வரோம், டியோ எடுத்துட்டு வரோம். இன்ஜின் ஆயில மாத்தனானா என்னன்னு தெரியல. மாத்தலையா? எனக்கு அதெல்லாம் தெரியாதா? அந்த டைம்ல வண்டி வச்சிருக்கோம், பெட்ரோல் போட்டு ஓடும், அவ்வளவுதான். அது மட்டும் தான். அதை வச்சுட்டு எல்லா இடத்துக்கும் 10வதெல்லாம் ஈஸியார் போறன்றது ஒரு பெரிய விஷயம். 10வதுல ஈஸியார் போறதுலாம் 10வது 11வதுல ஹெல்மெட் போடாம வண்டியே ஓட்டாதீங்க. ரொம்ப இப்பெல்லாம் வந்து ரொம்ப ஃபைன் போடுறாங்க. ஃபைன் போடுறாங்கன்றதை தாண்டி நம்மளுக்கே ஃபர்ஸ்ட் சேஃப்டி கிடையாது. நிறைய பேருக்கு இந்த ஏதோ ஹைப்போதோமியாவோ தாமியாவோ ஏதோ ஒன்று சொல்றாங்க. அது வந்து ரொம்ப இப்ப பாருங்க, என் கையை பாருங்க. கிட்ட வா பை. என் கையை பாத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு. இப்போ இந்த மண்ணுல வைக்கிறேன். இவ பாருங்க. ஏன் என்னடா இது? என் கை எப்படி இந்த பாருங்க. கால் பாருங்க தம்பி, முதல்ல போட வேண்டியதை போடுங்க. கண்ணு 2 கூசுது. என் காலில் பாரு எவ்வளோ இருக்கு பாரு. ஏதோ இருக்கு போல்டா இவனுக்கு. இது இருக்கனால ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எதுவும் பண்ண முடியாது. லாஸ்டா நாங்க ஊட்டி போகும்போது சார்ஜ் போட்டிருந்தோம் ஒரு கடையில. இப்படி எடுக்கிற அடிச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க. சார்ஜ் வச்சு ஆடுறா. இப்படி இழுத்தேன், ஒரு செகண்ட் தான் இழுத்தேன். என்ன ஆச்சுன்னே தெரியல. பார்த்தா சார்ஜ் அங்க இருக்கு.
கை இப்படி 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 இருக்கு கொஞ்ச நேரம் ஒர்க்கே ஆகல. நானும் இவங்க கிட்ட சொன்னா கலாய்ப்பானுங்கன்னு சொல்லிட்டு கம்முன்னு இருக்கேன். சரி அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நார்மல் தானே. ஆனா நிறைய பேருக்கு அந்த கை வேர்க்கிறது இல்ல இதுல என்ன பெரிய விஷயம்னா எக்ஸாம் ஹால்ல உட்காந்து எக்ஸாமே எழுத முடியாது. எதனால தெரியுமா வருமா? நம்ம கொஞ்சம் பயந்துட்டா அந்த மாதிரி வரும். ஆல கொஞ்சம் nervous ஆனா பைக் ஓட்டுறோம்னு வச்சுக்கோங்க, பைக் ஓட்டுற ஸ்பீட கேப்ல அடி கேப் வச்சதுக்கு அப்புறம் நம்ம உடம்புல பயம் வரும்போது அந்த தண்ணி வந்து அது ரிலீஃப் ஆகுமா? கரெக்ட். வேற எந்த டைம்லடா வேர்க்கும் உங்களுக்கு? எக்ஸாம் எழுதும் போது பயங்கரமாவே இருக்கும்டா. பேப்பர் ஃபுல்லா தண்ணியா இருக்குமா? பேப்பர் வெள்ளையா தான்டா இருக்கும். இப்படிதான் எக்ஸாம் இருக்கு. நேத்து நீ கூட சொன்னியோ தொடையில கால் வச்சிருந்தா கால் பேண்ட் எல்லாம் ஈரமாயிடுச்சு. என்னடா உள்ள ஈரமா இருக்கும்போது கை ரொம்ப நேரம் வச்சுட்டே இருந்தா பேண்ட் ஈரமாயிடுச்சு. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான கை கை. 5 நிமிஷம் வெயிட் பண்ணீங்கன்னா கையில அந்த தண்ணி வந்துரும். ஆமா. இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா இப்ப எனக்கு வேர்க்காம இருக்கும், இவன் கை லைட்டா வேர்க்கும். இவன் வந்து நான் டச் பண்ணனா எனக்கு அப்படியே வேர்க்கும். எனக்கு எப்படின்னா இது நார்மலா வேர்க்காம ட்ரையா இருக்கும், அப்போ வந்து மூளையே வேலை செய்யாத மாதிரி இருக்கும். அந்த லைட்டா வேர்வை வந்து ஒரு தனி எனர்ஜி ஒண்ணு வந்துடும். உனக்கு அப்படி இருக்குமா? தெரியல, நான் நோட் பண்ணது இல்ல. என்னடா இது இப்படி எல்லாம் இருக்கு? யாராவது இப்ப அதே மாதிரி அது வந்து பேசினாலும் ஆகும். இப்ப நீங்க சும்மா ஏதாவது வேர்வையை பத்தி எனக்கு வேர்க்காம ட்ரையா இருக்கும், ஏதாவது வேர்வை அப்படின்னு சொல்லி இஸ்மாயிலுக்கு இப்ப வேர்க்க போகுது அப்படின்னீங்கன்னா அப்படியே வேர் சொல்லு. எனக்கு சும்மா சொல்லுங்க. உனக்கு வேர்க்காது, உனக்கு அது இல்லவே இல்லையே. மாமா வந்து ஜிடி தான் வச்சிருக்காரு, நான் ஜிடி வாங்கலாம்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். அப்ப வந்து சொன்னா ஏய் அது வேணாண்டா, ரொம்ப செலவு வச்சுட்டே இருக்கு, மைலேஜும் நல்லாதான் இருக்கும் வாங்கும்போது. ஃபர்ஸ்ட் நாள் டெலிவரி நீங்க சம்பாதிக்கிற காசு வண்டிக்கு மட்டும் தான் செலவு பண்ணீங்கன்னா தாராளமா வாங்கிக்கலாம். வண்டி அப்பாவோட போயிட்டு இப்படி வண்டியை தூக்கும் போதெல்லாம் நல்லா இருக்கும். அப்ப ஜாலியா இருக்கும், அப்ப பெட்ரோல் டேங்க் தூக்கும் போது வலிக்கும். அதெல்லாம் யோசிக்கோங்க. 15 தான் தருது, 14ல இருந்து 13 தான் வண்டி. அந்த ரெட் ரூஸ்டர் சைலன்ஸ் 13 போயிடுச்சு. ஆமாடா, நான் சொல்றேன்ல 150க்கு போட பஸ் நகர்ல இருந்து பாதிலே ஆஃப் ஆயிடுச்சு. ஆமாடா கேளுடா. என்னடா சொல்றீங்க? நிறைய பேர் வாங்கி யூஸ் மெயின்டைன் பண்றாங்கடா. நல்லாதான் இருக்கு வண்டி, எல்லாமே நல்லாதான் இருக்கும். ஆனா வந்து எனக்குமே அந்த வண்டி பிடிக்கும். ஆனா நான் வாங்கி அதை மெயின்டைன் பண்ணி ஓட்டுற அளவுக்கு எனக்கு பிடிக்காது. யாராவது வச்சிருந்தாங்கன்னா சும்மா 2 ரவுண்ட் ஓட்டி பார்க்கறது பிடிக்கும். சிரிக்கிறான் பின்னாடி. ஏன்னா அவனும் அந்த கேஸ் தான். நம்ம வண்டியை வந்து கொஞ்சம் பொறுமையா தான் ஓட்டுவோம். ஃப்ரெண்ட்ஸ் வண்டி அப்படியே வச்சு அந்த ஃபர்ஸ்ட் கியர்ல ஒரு சவுண்ட் ஒண்ணு வரும் பாருங்க, அந்த சவுண்ட் வர அளவுக்கு ஓட்டினா அது ஒரு தனி. வண்டி அந்த மாதிரி பண்ணணும்னு தோணாது. நம்ம வண்டியில ஐயோ ஃபர்ஸ்ட் கியர்ல எல்லாம் 20 போனாலே எதுக்கு இது செகண்ட் கியர் மாத்திடுவோம், ஆர்பிஎம் ரொம்ப ஏறுது, இதெல்லாம் ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹுசைன் V4 வச்சிருந்தால ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தோம். போயிட்டு வரும்போது இந்த கார்னரிங் அப்பெல்லாம் சின்ன வயசு, எத்தனை 18 வயசுன்னு நினைக்கிறேன். அப்பதான் புதுசா வாங்கி இவன் வண்டி வாங்கி ஒரு 3 மாசம் தான் இருக்கும். ஒரு கல்யாணத்துக்கு எடுத்துட்டு போறோம். எங்க வீட்டுக்கிட்ட ஒரு கார்னரிங் பண்ற மாதிரி ஒரு இடம் இருக்கும் ரோடு. இப்படி வரோம் சாயின்னு சேதாப்பட்ட பசங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அசோக் பேர் சைட்ல வரும். இப்படி வரோம், கார்னரிங் மட்டும் வர எனக்கு பண்ண தெரியல. அந்த சைட்ல ஒண்ணு இருக்கு, கத்துறேன் இப்படி காலை தூக்கிட்டு அது பின்னாடி சர்ன்னு தேய்ச்சிட்டே போயிட்டு இருக்கான் இவன் பாட்டுக்கு. அது என்ன பேரி உழுவுல கேளு திரும்பும்ல அந்த சைடுல இப்படி செவுருல கம்பியில ஃப்ளவர்லாம் வளர்ப்பாங்க, அதை தேய்ச்சிட்டே போயிட்டு இருக்கான். தெரியுதா கீழே நீ ஜெட்டி போட்டுருக்கா? போடலையா ஜெட்டி நீ? ஆமாண்டா, மறந்துட்டு இருக்கேன் போலடா ஹுசைனு. ஜெட்டி போட மாதிரி. ஆமாடா போடவே இல்ல, தடவை மாறுறா இப்படி. மறந்துட்டேன்டா நாளா இப்ப டவுசர் போட்டு வந்திருக்கேன். ஜெட்டி போடவே மறந்துட்டு இருக்கேன்டா நானு. சத்தியமாடா வல்லாட்டுக்கு போய் சொல்றேன். ஏய் சீரியஸ் போய் சொல்றேன். நீ யார்? நீ ஒரு காம கொடூரன். எனக்கு என்னடா ரொம்ப நேரமா மண்ணு ஊத்திட்டு இருக்க மாதிரி இருக்கு. வந்துடும் வலிச்சிட்டு வரேன். வலிச்சிட்டு ரொம்ப ஒரு கட்டத்துக்கு மேல பயம் வந்துருச்சு. ரொம்ப படுக்க வச்சா உழுந்துருவோன்னு சொல்லிட்டு படுக்க வைக்கிறேன். அப்படியே புது ஷூ வேற அந்த சைட்ல ஒண்ணு இருக்குமே டிவைடரா, அதுல இருந்து அப்படியே தேய்ச்சிட்டே போயிட்டு இருக்கா. புது ஷூலாம் பிஞ்சிருச்சு. வண்டியில ஸ்கிராட்ச் இண்டிகேட்டர் இருக்கும்ல, அந்த இடத்துல தேயுது வண்டி. தேய்ச்சிட்டே போறான். ஏய் கத்துறேன். இல்ல ஸ்கிராட்ச் பெருசா தெரியுது. 4 ஸ்கிராட்ச் பெருசு தெரியும். அதெல்லாம் ஒண்ணா பாய் இல்ல, அவன் புதுசா வண்டி வாங்கியிருக்கான். அப்போ வந்து நான் சொல்றேன், பாத்துட்டேன் இப்படி பின்னாடி இவ்வளவு பெரிய ஸ்கிராட்ச் சர்ன்னு இருக்கு. இல்ல நான் என்ன சொல்லி சமாளிச்சிட்டேன், ஹுசைன் ஒன்னும் இல்லடா என் ஷூ மட்டும் தானே. வண்டிலாம் ஒண்ணுமே ஆகட்டா, சரி பக்காவா இருக்குடான்ற. அப்புறம் நிறுத்தி பார்த்தா ஸ்கிராட்ச் ஆயிடுச்சு. இவர் சொல்றாரு, ஏய் சரிடா அசன்ட்ட மட்டும் சொல்லாதடா. ஏன்னா தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவனோட அண்ணன் தான் அது. இவனுக்கு 2 பேருக்கு தான் வீட்டுல வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்படி போட்டதுல அசன்ட்ட சொல்லாதடா. அப்புறம் எனக்கு அது அவன்கிட்ட சொல்றத விட சொன்னா வீட்டுல போய் எனக்கே தெரியாது. எங்க அம்மாட்ட போய் சொல்ல விடாமா, உச்சி விட்டு ஓட்டிட்டு தேய்ச்சிட்டாமா வண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லி விட்டுருவாங்க அம்மா கிட்ட. வீட்டுல எப்படி இருப்பாங்க தெரியும்ல, நம்மளுக்கு தெரியாம வீட்டுல வண்டிலாம் ஓட்ட தர மாட்டாங்கடா. அடுத்தது
எங்கேயும் எடுத்துட்டு போக முடியாது, அதனால சொல்லாதரான்னு அப்புறம் சொல்லல. அப்புறம் அந்த வண்டியை வித்துறதுக்கு அப்புறம் தான் சொன்னேனே அவகிட்ட. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பேச்சு வாங்கல, இந்த மாதிரி டேஸ்ட் அந்த வண்டியை வித்து ஸ்டோரி சொல்லியிருக்கோம்ல. ஆமாம் அதுவா சொல்லியாச்சு. ஆனால் அந்த வீடியோ எடிட் பண்ணல இன்னும். சரி சொல்லு, இப்போ என்ன வண்டி எடுக்க போகிறோம் நம்ம? என்ன வண்டி? நிஞ்சா வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். மஜாவா இருக்கும். ஒரு எல்லோ கலர் வண்டி எடுத்து வந்து காட்டினா செகண்ட் ஹேண்ட்ல ஒரு பைக்கு Z800. ஆமா 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 எடுத்து வந்து காட்டினா வாங்கணும் இது அப்படின்னு 800 ஏதோ ஒன்று எல்லோ கலர்ல ஒன்று ஓட்டு அம்மையா இருந்தது அந்த வண்டி. எப்படி இருந்தது? வாங்கினா யோ அதெல்லாம் எப்படியா? அதுதான் அப்படிலாம் சொல்றேன். அதுதான்டா இவன் சொன்ன என்ன நார்மலாக சொல்லு. உடனே சொல்றானா உடனே அங்கே போயிடுவே நீ. அப்படி அதெல்லாம் நம்மளால முடியுமா? நல்லா தான் சரி சொல்லு. வேற செம்மையா இருக்கும் அந்த வண்டிலாம் வாங்கினால. நீ இது மாதிரிலாம் பண்ணுவியாடா? இப்போ உங்க அப்பா கடையில் இல்லாத போது உன்னோட ஸ்கேனர் குத்தி இதுக்கெல்லாம் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவியா? ஏய் கல் பாத்துக்கோங்க அத்தா பாத்துக்கோங்க அத்தா. இப்போ வேற ஹிஸ்ட்ரிலாம் டெலீட் பண்ற மாதிரி வந்துருச்சு ஜிபே. எல்லாம் டெலீட் பண்ணிக்கலாம். எவ்வளோ சும்மா ஒரு நாளைக்கு ஒரு தடவை கம்பல்சரி இதுல பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்கேன். முன்னாடி பண்ணிட்டு இருந்தேன் அவன் என்ன ஒரு 100 ரூபாய் உனக்கு ஒரு நாளைக்கு கச்சா போதும். அந்த டைம்ல 100 ரூபாய் கச்சாலே போதும். இப்பலாம் வந்து 100 ரூபாய் நம்ம எடுத்துடலாம். அப்படியே 100 ரூபாய் தாங்க அப்படியே கேட்கணும். அப்பெல்லாம் காசு தர மாட்டாங்க. 20 ரூபாய் கேட்டு எதுக்கு 20 ரூபாய் சின்ன பண்ண போற, 1 ரூபாய்க்கு என்ன செலவு பண்ண போற, இது என்ன பண்ண போற, அது நோண்டினே இருப்பாங்க. அதனால நோண்ட முதல்ல எடுக்கணும். இது என்ன பண்ண போற, 20 ரூபாய் இருக்கு, 20 ரூபாய் வச்சு என்ன பண்ணுவோம், இது நோண்டு வாங்க என்ன பண்ணுவோம் ப்ரோ. இல்ல ப்ரோ அது ஒர்க் ஆகும் ப்ரோ, இருந்தாங்க இதில் பண்ணுங்க கண்டுபிடிச்சிருவாங்க. செம்ம கண்டென்ட் ஒன்று மாட்டி இருக்கு guys. சரி இந்த கண்டென்ட் தான் போடலாம். இது எனக்கு தெரியும், எங்க வீட்டில் எனக்கு தெரியும். அது பொண்ணுங்களை சைட் வச்சு அஸ்தோபர்லான்றான்டா இவன். பொண்ணுங்க இருக்கிறாங்க சைட் வச்சுட்டு அஸ்தோபர்லாம் நல்லா மணிக்கவே மாட்டேன். நோம்பு கழிச்சு போய் தண்ணி குச்சிருப்போ அங்க 20 ரூபா வாட்டர் பாட்டில் லைட் ஒன்று 10-20 நிமிஷம் தான் ஒண்ணு கொஞ்ச நேரம் தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நாங்களாச்சும் வேற டீசென்டான திருட. அதுல பெரும் போறதுக்கு ஒண்ணு இல்லைண்ணா. கதையே சொல்லவா? எதுப்பா? மீன் கதை, தாத்தா கதை. இவன் என்ன பண்ணிட்டா எங்க வீட்டு போய் ஒரு தாத்தா கடை மீன்ல அப்புறம் மீன் ஃபைட்டர் விஷயம் வளர்க்குறது ஒரு பெரிய இது வளர்க்குறத பார்த்து வீட்டில் காசு கட்டாங்க. சரி கடைக்கு போயிட்டு எடுத்துன்னு சொல்லிட்டு எடுத்ததை என்ன பண்ண சத்தியமா சொல்றேன், நான் ப்ரூஃபோட காட்டுறேன், வெயிட் பண்ணு. நான் சொன்னா கூட மாட்டேங்க, இன்னொரு ப்ரூஃப் இருக்கு. இவன் போயிட்டு மீன் எடுக்கும்போது தாத்தா பார்த்துட்டாரு. மீனை கீழே போட்டு எடுத்துட்டு வந்தியா? மீன் எடுத்து ஓடிட்டேன். கையில எடுத்துட்டு வந்துட்டானோ மீனை போட்டு ஓடி கத்தவும் மீன் ஓரமா வச்சுட்டு ஓடிட்டீங்க. ஓட்டாரு இல்லைன்னா திரும்ப ஹைலைட்டு நாங்க வீடியோலாம் பண்ணி ஒரு 150K இருக்கும். 150K இருக்குமா? 150K ஒருத்தர் கமெண்ட் பண்றான், அப்புறம் நீங்க மீன் கலை திருந்தீங்களேன்னு சொல்லிட்டு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. எவனோ ஒரு பையன் பார்த்துட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு வீடியோ டீசெண்டா ஏதோ போடுற மாதிரி போட்டிருந்தா அந்த பையன் எனக்கு டிஎம் பண்றா, ப்ரோ நம்ம சின்ன வயசுல ஒன்னா மீன்ல திருடி இருக்கோம் தெரியுதா யாருன்னு. அந்த மெசேஜ் பழசுறா. அதை வேற காட்டுறக்கா இது மாதிரி அப்ப யோசிக்கிறான் உசேன் இதுக்கப்புறம் எதுவும் திருடலாம் கூடாதுடா, ஏன்னா நம்மள வந்து நோட் பண்றாங்க, திருடி மாட்டிக்கிறா அசிங்கமாயிட்டு. ஆனா சத்தியமா அந்த வயசுல வந்து ஒரு ஆர்வம் ஆச்சு. ஒரு தடவை சிக்னல் நின்றுட்டு இருக்கோம், ஒருத்தர் அந்த இதுல பெண்ணு விற்கிறவர், பெண்ணெல்லாம் வைப்பாங்களா சிக்னல்ல, அந்த மாதிரி பெண்ணெல்லாம் விற்கிறாரு. வந்து கேட்கிறாரு, வேணுமா பெண்ணு வாங்கிக்கிறீங்களா? நோட்டெல்லாம் வந்து இல்ல ப்ரோ அதெல்லாம் வேணாம், பொம்மைலாம் வச்சிருந்தேன், இல்ல ப்ரோ அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இது எடுக்கிறத பாத்துட்டாரு அவரு. பார்த்துட்டுல தலைவா 2 கூடன்னு சொல்லி வாங்கிட்டு இப்படி வந்தாரு. எதுவுமே வேணான்ற அதில தலை அவர் 2 கூட அப்படின்றாரு. இப்ப மாட்டிட்டான் பாருங்க. வாயில சொல்லிட்டான் பாருங்களா? என்ன டாபிக்ல மறுபடியும் எதுக்கு வந்தோம், எதோ பேசிட்டு இருக்கோம். அது உண்மைலாம் இல்ல, அது சும்மா சொல்றேன். எக்ஸ்ட்ராலாம் போட்டு பாத்திருப்பீங்க எவ்வளவு எக்ஸைட்டான்னு சொன்னானுன்றது. இதுல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. இல்லடா அது எந்த கிடையாரா, ஒரு தெரிஞ்ச அண்ணன் வச்சுக்க சொன்னாரு வீட்டுக்கிட்ட. நைட் எங்க வீட்டுல இதுரா வரும்போது கூடு அப்படின்னு சொல்லி, அதனாலதான் நான் வச்சிருந்தேன். அவர் வச்சிருந்தாருன்னா வாயில வச்சுக்க சொன்னாரு, கையில தானே வச்சுக்க சொன்னாரு. வச்சிருந்தேன் நான் பாக்கெட்ல. சரி ஒருத்தவங்க ஒரு அந்த அண்ணன் மாதிரியே ஒருத்தர் கேக்குறாருன்னு சொல்லிட்டு அதனாலதான் நான் எடுத்து தந்தேன் அவருக்கு. இல்லைன்னா கொடுத்துருக்க மாட்டேன். தப்பான விஷயம். அந்த அண்ணன் மாதிரி எனக்கு தெரிஞ்சிட்டாருடா. அவனுக்கு அந்த அண்ணன் மாதிரி கொடுத்த அண்ணன் மாதிரி அந்த மாதிரி தெரிஞ்சுட்டாங்களா? அதனால சரி அவரு வந்துட்டாருன்னு எடுத்து கொடுத்துட்டானா? ஓ ஆமா ஆமா இருக்கு. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? அதனால அது எந்தெல்லாம் கிடையாது, யாரும் அதெல்லாம் பண்ணாதீங்க. கூட இருக்கிற எங்களை தான் இத்தனை நாள் ஏமாத்திட்டு இருக்கீங்க. நீங்க எங்களை வேணா ஏமாத்தலாம், அவங்க எல்லாம் ஏமாத்த முடியாது, கண்டுபிடிச்சிருவாங்க. உண்மையா எந்த இல்லடா, எல்லாருமே சப்ஸ்கிரைபர் எல்லாருமே செம்ம தெளிவா இருப்பாங்க, ஷார்ப்பா கண்டுபிடிச்சிடுறாங்க. வாயில இட்டா இடி இருந்தாலே ஹுசைன் ப்ரோ வீட்டு பேசுவோம். எதனாலனா நோம்பு நடக்கிற இப்படி உங்களுக்கு இது தெரியும். உண்மையிலே பாருங்க எதுவும் இல்லை, இப்ப வைக்கல. சரி கெஸ் பண்ணுங்க என்ன வண்டி வாங்க போறோம்? சொல்றா நறுக்கு நான் கொட்டிட போறேன். 3 ஏதாவது சொல்றானே அப்படியே கடக்க ஸ்பைடர்மேன் மாதிரி. ஏய் சொன்னேனே அதான் 3. என்ன சொன்ன? ஆக்டிவா எங்க அப்பாக்கு வாங்கி சொல்லிட்டு இருக்கிறேன். சொல்லு என்ன வண்டி வாங்கலான்னு. நிறைய பேர் பார்த்திருக்கேன், எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். என்ன வண்டி வாங்க போறேன்னு சொல்றா. சீக்கிரம் சொல்ல. சரி என்ன கலர் வண்டி எடுப்பேன்? எடுக்கிற மாதிரி இருந்தா என்ன கலர் வண்டி எடுப்பேன்னு நினைக்கிறீங்க? எல்லோ கலரு இல்ல பிங்க்
கலரு பிங்க் கலரா? பிங்க் கலர்ல எந்த ஊரோட வண்டி ஓட்டுறாங்க? அப்பா உனக்கு கடைக்கு நீ வாங்குவேன் டிஷர்ட் எல்லாம் பிங்க் தான் போடுவேன் எனக்கு தெரியும்ல, அதனால பிங்க்ன்றாங்க. கட் பண்ணி வந்து நிக்கிறான் பிங்க் கலர்ல இருக்கு இந்த கட் பனியன். யோசிச்சு பாருங்க பிங்க் கலர் எப்படி இருக்கும். இதுல வேற சொல்றான் மச்சான் மச்சாவா 3 டிஷர்ட்டை புடிச்சிட்டேன் மச்சான் டைட்டா டைட்டா. நானும் சரி சூப்பரா இருக்கும் போல பிங்க் கலர்ல போட்டு நிக்கிறா. ஜிம்ல உள்ளவங்க எல்லாருமே ஜிம்ல வந்து ஃப்ளைஸ் போட்டுட்டு இருக்காங்க. டிஃபால்ட் இருக்கா வந்துட்டு பிங்க் கலர் டிஷர்ட்டை போட்டு டேய் இதோ 3 புஷ்டன் நீடான்னு கேக்குறேன். அதனால அவன் பிங்க்ன்றான் வண்டியை பத்தி. இது வேற கான்ஃபிடென்ட்டா நின்னுட்டு இருக்கா வந்து ஜிம் மாஸ்டர் தீச்சிட்டாரு வச்சு. கெஸ் பண்ணு பாய் என்ன வண்டியா இருக்கணும். அப்படியே போய் ஜெட்டி மேலே போட்டு வெளியே வரக்கூடாதா ஜெட்டி போடாம. இந்த மாதிரி எல்லாருமே ஒரு வண்டியோட மாதிரியோட இப்ப எக்ஸல் ஷோரூம் போறான். நம்ம ஊரு வண்டி நல்ல ராசியான வண்டி. இன்னுங்க வராங்க நின்று ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. மஜாவான பைக், ஒரு நல்ல வண்டி தான். நிறைய பேரோட ட்ரீம், நிறைய பேரோட ட்ரீம். எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த வண்டி அப்படியே ஓட்டிட்டு போகணும் ரோட்ல. ஆனா என்னதான் பர்சனலா ஆனாலும் அது எனக்கு தான் அது தெரியல. 100 லக்கு வண்டி எல்லாம் கேட்காதீங்கடா, வா போ பழகு. இந்த வண்டி கேட்கறான்ல வச்சுக்கூட. இவன் என்ன வாங்கினாலுமே இவன் அதிகமா யூஸ் பண்றானா இல்லையா நான் தான் யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுலயுமே இருப்பாங்க. வாங்குற மாதிரி என்ன கலர் வாங்க? நார்மலாக எல்லாம் இருக்கும்னா ஒயிட்டு பிளாக்கு ப்ளூ. ப்ளூ. நீனு? அவனுக்கு தான் தெரியுமே, அவன்கிட்ட எங்க சும்மா கேட்பான் அப்படி. அப்பதான் நீ கண்டுபிடிக்க மாட்டேன். யாரா நீ இவ்வளவு டேலண்டடாகிற? ப்ரௌன் இல்லாட்டி நீ அப்படா ப்ரௌன் இல்ல. இது உள்ள வச்சிருந்தேன் எவ்வளவு ஈரமா இருக்கு பாரு. டேய் உள்ள வச்சிருந்தேன். டேய் ஒரு மாதிரி இவனும் பாரு ரெடி பத்துட்டு இருக்கானு. எவ்வளவு அழகா பத்துன்னு இருக்கான் பாரு. எவ்வளவு அழகா பத்துக்கிறான் உள்ள என்ன வரக்காமா. ஏய் வேட்டி இப்படி போய் பாரு. டெலிவரி எடுக்க போயிட்டு இருக்கோம். வெயிட் பண்ணி பாருங்க. நீங்க நினைக்கவே மாட்டீங்க இந்த பைக்கா நீங்க டெலிவரி எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வாடா கம்பெனி வந்து பாடுறாங்க வந்து. அவர் வேற என்ன நினைக்க போறான்னு தெரியல. ப்ரோ வேற டைட்டா உள்ள போய் பார்க்கலாம். கேமராமேன் ஏதோ இங்கே தான் நின்றுட்டு இருக்காரு. कैमरामैन जल्दी फोकस करो ப்ரோ. ஐயா பைக் டெலிவரி எடுக்க வந்திருக்கான் ப்ரோ. 20 ரூபா தூக்கி கொடுக்குறாரு கையில். அவர் காஸ்டியூம்லாம் பார்த்து வேற வேற வச்சுக்கிட்டாரு போல. ஏன் ப்ரோ வீடியோ எடுத்துட்டு வரேன். இதை பார்த்தா சும்மா டிஃப்ரெண்ட்டாக வரலாம் தான் ப்ரோ. எவ்வளோ நாளைக்கு தான் ஒரே மாதிரி எல்லாம் ராக்கி பாய் மாரி வருது. அதெல்லாம் ஒன்று. ஓகே ஓகே ப்ரோ, அதெல்லாம் ஒன்று எடுக்கலாம் ப்ரோ. கோட் ஷூட்லாம் ரெடி பண்ணியாச்சா? என்ன ப்ரோ வெடியெல்லாம் எதுவும் எடுத்துட்டு வரலையா? என்ன வெடியா ப்ரோ? நீயே அதிரடியா இது வரைக்கும் என் வாழ்நாளே எவ்வளோ பேர் பைக் எடுத்துருக்காங்க ப்ரோ நம்மகிட்ட. ஆனால் இந்த கெட்டப்பில் நீ தான் ப்ரோ ஃபர்ஸ்ட் டைம் பைக் எடுத்துருக்கிறேன் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. சரி டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணலாம். எப்போவுமே ஒரே மாதிரியே இருக்கு. சரி நம்ம இந்த மாதிரி டெலிவரிக்கு வெயிட்டாக வரலாம். கொஞ்சம் செம்ம வெயிட்டாக வந்திருக்கேன் ப்ரோ. நான் கூட பார்த்து லைட்டாக கன்ஃபியூஷன் ஆகிட்டேன் ப்ரோ. திடீர்னு பேச பார்க்க தான் தெரியுது நம்ம இஸ்மாயில் ப்ரோ. எப்படி ப்ரோ இருக்கா லைஃப்ல? எப்படி போகுது? நல்லா போகுது ப்ரோ. உனக்காக ஒரு தரமான ஒரு பீஸ்ட் இறக்கிருக்கேன். எப்படி இருக்கு நீ தான் பார்த்து சொல்றேன். சீக்கிரம் ப்ரோ வெடி வாங்கிட்டு வர சொல்றீங்களா இல்லையா? வெடி வாங்கலாடே ப்ரோ. இல்லை எதுவும் இல்லை, வேஸ்ட் பேப்பர் எதாவது இருக்கும் பாருங்க. பிச்சு நம்மளே தூக்கி போட்டுக்கலாம். நம்ம ப்ரோ ப்ரோ நம்ம ப்ரோ கெட்டப் தான் பார்க்க அப்படி இருக்கும் ப்ரோ. தங்கமான மனுஷன். அது நம்ம செலிபிரிட்டி மை ப்ரோ, ரொம்ப தெரிஞ்சவர். நம்ம ப்ரோக்காக ஒரு தரமான ஒரு வண்டி காத்துட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் ப்ரோ காட்டலாம் ப்ரோ. வெடி மட்டும் கொஞ்சம் வந்துச்சுன்னா வெயிட்டாக காட்டலாம். ஃபினான்ஸ்ல எப்படி ப்ரோ நீங்களே பண்ணி கொடுத்தலாம்? என்ன கான்செப்ட் அது? நம்ம கிட்ட பேங்க் ஃபைனான்ஸும் இருக்குது, ப்ரைவேட் ஃபைனான்ஸும் இருக்குது ப்ரோ. பேங்க் ஃபைனான்ஸ்னால் வந்து லோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துடும். அதாவது நியூ வெஹிக்கிள் சிமிலராகவே நம்ம கிட்ட பேங்க் ஃபைனான்ஸ். டியூக் 250 டவுன் பேமெண்ட் எவ்வளோ கட்டுற மாதிரி இருக்கும்? டியூக் 250 ஒரு 50,000 60,000 அதில் நீங்கள் பண்ணி கொடுத்துருவீங்க. பேஸ்டான அவங்க ப்ரொஃபைல் சென்னை ஐடி ப்ரூஃப் சிபில் ஸ்கோர் ப்ரொஃபைல் கிளீனர் தான் பண்ணாங்க. கவாஸ்கியில் வாங்கணும்னா? கவாசிக்கு வாங்கணும்னா அவங்க ப்ரொஃபைல் அந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்கணும், சிபில் ஸ்கோர் இருக்கணும், ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். அது இல்லாமல் ஒரு 5 லட்சம் ரூபாய் ப்ரீவியஸாக ஏதாவது பெரிய லோன் வாங்கிட்டு ஒழுங்கா கட்டிடணும். அப்படி கட்டினா மட்டும்தான் பெரிய சூப்பர் பைக்ல இஎம்ஐல பண்ண முடியும் ப்ரோ. நம்ம செல்வி மோட்டார்ஸ்ல ஏதாவது என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சர்வீஸ் சப்போர்ட் பண்றோம் ப்ரோ. யூஸ்டு பைக் தான் வாங்குறாங்க. யூஸ்டு பைக் வாங்குறவங்களுக்கு என்னால முடிஞ்ச ஒரு சர்வீஸ் சப்போர்ட் இருக்கும். என்ன மனுஷன்
1 லட்ச ரூபாய்கிட்ட சேலரி கொடுத்து மெக்கானிக்கு இதுக்காக மட்டுமே வச்சிருந்தேன். இப்போ ஏதாவது இன்கேஸ் ஏதாவது ஒரு சின்ன ஒரு வித்தின் ஒரு வீக்கில் ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம்னா என்னால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட் என்னால் ப்ரொவைட் பண்ண முடியும் யூஸ்டு பைக்கில். இது வந்து நீங்கள் சென்னையில் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே வேணால் போய் பாருங்கள், ஒரு யூஸ்டு பைக் மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு சின்ன ரிப்பேர்னா பண்ணி தராங்களா அப்படின்னு போய் பாருங்கள். கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்லேயே தரேன். அது இல்லாமல் நம்ம பிரதருக்காக இஸ்மாயிலுக்காக ஒரு பெரிய ஒரு பைக் ஒன்று காத்துட்ருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி வந்து டெலிவரி எடுத்தாச்சு. நம்ம வண்டி எடுத்துட்டோம். நம்ம சப்ஸ்கிரைபர் வண்டி வாங்கணும், ஒரு சில பேர் வண்டி வாங்கலாம் ஐடியாவில் இருக்காங்க. இப்போ அவங்களுக்குலாம் நீங்கள் எந்த மாதிரி பெஸ்ட்டாக நீங்கள் பண்ணி கொடுப்பீங்க? நம்ம சப்ஸ்கிரைபர் இப்போ வராங்கன்னா என்ன மாதிரி பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பீங்க? நம்ம வீடியோ காட்டி நம்ம பேர் சொன்னால் ப்ரோ வந்து ஒரு சில டிஸ்கவுண்ட் தரேன்றாரு, அது அவரே சொல்லுவார். சொல்லுங்க. பெஸ்ட் ப்ரைஸ் கேரண்டடாக இருக்கும். அயபுசாக்கே ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் நம்ம ப்ரோக்காக கொடுக்குற வெறும் 12,49,000 ரூபாய் மட்டும்தான் வரும். கிட்டத்தட்ட ஒரு 13 lakhs என்னமோ கோட் பண்ணியிருந்தேன். நம்ம ப்ரோக்காக 12,49,000 ரூபாய் மட்டும்தான் வரும். அதுக்கப்புறம் ZX 6R மார்க்கெட்டில் 4R கிட்டத்தட்ட 11 லட்ச ரூபாய்கிட்ட போயிட்டு இருக்கு. அதுவும் 12.49 lakhsக்கே கொடுத்துடலாம். 12 லட்சத்தி. இது என்ன இயர் ப்ரோ? 24 ப்ரோ. ஜஸ்ட் ஒரு 9,000 கிலோமீட்டர் தேவைன்னா அண்டர் வாரண்டி ஆத்தரைஸ்டே இருக்கு. சிங்கிள் ஓனர் தானே? ஒரே ஓனர். அப்படியே உங்களுக்கு ஒரு நியூ வெஹிக்கிள் எப்படி இருக்குமோ அதே போல் தான் இருக்கும். நியூ வெஹிக்கிள் ஆல்மோஸ்ட் ஒரு 16 கிட்ட வருது. கிட்டத்தட்ட ஒரு அமௌண்ட் சேவ் பண்ணலாம். ஆனால் பட் வெஹிக்கிள் ஆல்மோஸ்ட் ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் தான் இருக்குது. புது வண்டி எப்படி இருக்குமோ அதே போல் தான் இருக்குது. நம்ம செல்வி மோட்டார்ஸில் R15 கிட்டத்தட்ட ஒரு ஹியூஜ் கலெக்ஷன் கிட்டத்தட்ட 25+ வெஹிக்கிள்ஸ் நம்ம செல்வி மோட்டார்ஸில் அவைலபிளாக இருக்குது. 1000 கிலோமீட்டர் டிரைவனான வெஹிக்கிள் முதற்கொண்டு நம்ம செல்வி மோட்டார்ஸில் அவைலபிளாக இருக்குது. நியூ வெஹிக்கிள் பதிலாக நம்ம கிட்டே எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நல்ல அமௌண்ட் சேவ் ஆகலாம். மினிமம் ஒரு 50,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் சேவ் பண்ணலாம். வெறும் 1000 கிலோமீட்டர் டிரைவனான வெஹிக்கிள்லேருந்து ஒரு 20,000 30,000 லெஸ் கிலோமீட்டர் டிரைவனான வெஹிக்கிள் நம்ம செல்வி மோட்டார்ஸில் அவைலபிளாக இருக்குது. உங்கள்கிட்ட ஒரு இனிஷியலாக ஒரு 30,000 ரூபாயிலிருந்து ஒரு 35,000 ரூபாய் இருந்தாலே போதும். எந்த R15 நீங்கள் இஎம்ஐல எடுத்துக்கலாம். உங்கள் சென்னை ஐடி ப்ரூஃப், சிவில் ஸ்கோர், ப்ரொஃபைல் க்ளீனாக இருந்தால் மட்டும் போதும். கைஸ் நம்ம பைக் கலெக்ஷன்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கு எல்லாமே. ஆனால் நான் எல்லா வண்டியும் பார்க்கலாம். நான் அந்த டியூக் ரெண்டுமே பார்த்தது நல்லா இருந்தது. ஓகே ப்ரோ. R15 பார்த்தேன். ஓகே ப்ரோ. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் R15 வாங்கணும்னு வந்தாங்கன்னா ப்ரோ இப்போ ரம்ஜான் மாதம் போயிட்டு இருக்கு ப்ரோ. ரம்ஜான் மாதத்துக்காக நம்ம செல்வி மோட்டார்ஸில் ஒரு நல்ல ஆஃபரும் போயிட்டு இருக்கு. நீங்கள் எந்த வண்டி எடுத்தாலும் 10 லிட்டர் பெட்ரோல், அது இல்லாமல் ஒரு பிராண்டட் ஹெல்மெட்டும் காம்ப்ளிமெண்ட்ரியாக பண்ணி கொடுத்துட்றோம். மார்க்கெட்லேயே ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் வண்டி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் கொடுத்துட்றோம். ஒரு லோ இனிஷியல் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கேஷில் எடுங்க. அப்படி சப்போஸ் இஎம்ஐ எடுக்கிற மாதிரினா ஒரு 50% டவுன் பேமெண்ட் கட்டி எடுத்தால் தான் உங்களுக்கு அந்த வண்டி முழுசாக உங்களால் சொந்தமாக்க முடியும். பேங்க்கார லோன் தருவான், அவன் தரமாட்டாலாம் கிடையாது. அவன் 10,000 ரூபாய் கட்டினா கூட வண்டி கொடுத்துடலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ரிட்டர்ன் உங்களால் கட்ட முடியாது. கொடுக்குறான்னு சொல்லிட்டு நம்ம வாங்கவும் கூடாது, அது நீங்கள் தான் கட்டணும். ஒரு ரூபாவும் கஷ்டப்பட்டு உழைச்சி தான் சம்பாதிக்கிறாங்க. யூஸ்டு பைக்ன்றது மணி சேவ் பண்ணுறது தான் வந்து வாங்குவாங்க. அதில் போயிட்டு லோன் அதிகமாக போட்டுட்டு கட்ட முடியாமல் வண்டியும் கொடுத்துட்டு ஒரு வண்டி எடுக்கணும்னா அந்த வண்டினால ஒரு 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிற மாதிரி இது போனோம். ஒரு சூப்பர் பைக் டெலிவரி எடுக்க வந்திருக்க ப்ரோக்கு நம்ம கங்க்ராச்சுலேஷன் ப்ரோ. லைஃப்ல சீரியஸா சொல்றேன், நல்லா வரும் ப்ரோ. உனக்கு இருக்க கட்ஸ். நான் ஏன் அதை சொல்றேன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு கெட்டப்ல யாருமே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ப்ரோக்கு அந்த அளவுக்கு ஒரு கட்ஸ் இருக்கு. இப்போ அடுத்தவங்கன்னா சொல்லுவாங்க, அடுத்தவங்கன்னா கேட்பாங்கலாம் கிடையாது. நம்ம என்ன பண்றோம், நம்ம கண்டென்ட் நம்ம பார்க்குறவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு பெஸ்ட்டை கொடுக்கணும்னு சொல்லி ப்ரோ பண்றாரு. ப்ரோக்கு அதனால தான் நான் ரொம்ப பிடிச்சது. அது இல்லாமல் ப்ரோ ரொம்ப சின்ன வயசு, ஒரு நல்ல ஒரு லைஃப்ல ஒரு நல்ல ஒரு மனசு. மற்ற நிறைய பேர் பார்த்துருக்க போயிருக்கோம், ஒரு கேரக்டர் வைஸ்ல ஒரு மனசு வயசுல ஒருத்தவங்க இருப்பாங்க. ப்ரோக்கு அந்த விஷயத்துல ரொம்ப ஒரு நல்ல மனசு இருக்கு. மற்றவங்களை கம்பேர் பண்ண விடவே லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்து ப்ரோக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. நம்ம செல்வி மனசுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. சில பசங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இந்த வண்டி வாங்குறது, கிழிக்கிறது, உடைக்கிறது, திருப்பி அப்பா அம்மா கிட்ட மாட்டி விடுறது, அந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க. வண்டி வாங்குறது பெருசுல பத்திரமா மெயின்டெனன்ஸ் பண்றது பொறுத்து தான் இருக்கு. இப்போ ப்ரோ வாங்கியிருக்காங்க, இதே வண்டி நம்ம ப்ரோ எப்படி வச்சிருப்பாங்க நான் 1 வருஷம் கூட கழிச்சு காட்டுறேன். நம்ம வச்சுக்கிற கையில தான் இருக்கு. ஒரு நாள்ல நம்ம இந்த வண்டியை அடி ஓட்ட வச்சு நம்பிக்கை இருக்கா ப்ரோ? நான் பக்கா வச்சுப்பேன் ப்ரோ. The next day ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பைக் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஏன் அந்த வீடியோ அதோட கட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எடுத்ததே ரொம்ப அன்டைம். ஆக்சுவலாக 10:30 11 o'clock கிட்ட ஆயிடுச்சு. சரி அந்த டைமில் வந்து நம்ம போட்டு த்ராட்டல் பண்ணிவிட்டு அதெல்லாம் இருந்தால் கரெக்டாக இருக்காது. சரி ஓப்பனிங் பண்ணுறதுக்காக அந்த இது முறுக்கிட்டு இருந்தோம். ஸோ அதனால் வந்து அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ண முடியல. சரி ஓகே, அதுவும் இல்லாமல் அவருக்கு வேறு ரொம்ப டைம் ஆகிடுச்சா, வீடியோ சரியாக எடுக்க முடியல. அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணனால சரி ஓகே ப்ரோ நான் உங்களுக்காக பண்ணுறேன் அப்படின்னு பண்ணார். ரொம்ப அன்டைம் ஆனனால அடுத்தவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே வந்துட்டோம். வண்டி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் பார்க் பண்ணிட்டோம். பார்க் பண்ணி அப்படியே விட்டோம். வண்டி பார்த்தீங்கன்னா வெளியே தான் நிற்குது, வாங்க போய் பார்க்கலாம்.
இந்த வண்டி தான் நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி என்னால் அதை கூட நம்ப முடியல. இந்த வண்டிலாம் ரோட்டில் போனாலும் அப்படியே ஆன்னு பார்த்துட்டு இருப்பேன். ஐயோ அங்கே பாரா சவுண்டு, எங்கே அப்படியே வீட்டு உள்ளே இருப்பேன். வீட்டு உள்ள நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நின்றுட்டு போய் இந்த மாதிரி ஒரு சூப்பர் பைக் சவுண்டு கேட்டாலே வெளியே வந்து நின்று ஆனும் அப்படியே பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு வண்டி இப்போ நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னும் போது அதை சொல்ல வார்த்தையே இல்லை, அந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்குது. இதுக்கப்புறம் நான் வந்து இந்த வண்டி எவ்வளோ மைலேஜ் தருது, மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எவ்வளோ வருது, வண்டி ஓட்டெல்லாம் எப்படி இருக்குது, எந்த மாதிரி ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் vlogல அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ லைக் பண்ணாமல் பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு இமிடியேட்டாக வரும். பை பை.